வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜேகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWE ரெண்டு விதமான பயங்கரமான பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ராக் vs ரோமன் ரிங்ஸ் இந்த வருஷம் ரெசில்மேனியாவில் கிடையாது. இந்த மேட்ச் நடக்க போகிறதில்லன்ற மாதிரி தகவல் கிடச்சிச்சு. அதுக்கு பதிலாக ரோமன் ரிங்ஸ் vs CM Punk மேட்ச் தான் நடக்க போகுதுன்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ராக்கை பார்த்தோம்னா, ராக் வந்து இந்த வருஷம் ரெசில்மேனியாவுக்கு வரலைனால அதுக்கப்புறம் வந்தாலும் அவர் யார் பக்கம் போவார்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக் டவுன் சைடு தான் போக போகிறாரு இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த வருஷம் ராக் ஸ்மாக் டவுன் சைடு போகிறதுனால ராக் வந்து சாம்பியன்ஷிப் ஆகணும் அப்படின்ற பிளானோட ஸ்மாக் டவுன் சைடு போறதுன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படி ராக் ஸ்மாக் டவுன் சைடு போகும் பட்சத்தில் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ராக் அப்படின்ற ஃபீடு போவோம். அப்படி இல்லைன்னா அந்த டைத்துல யார் சாம்பியன் வச்சிருக்காங்களோ அவங்க கூட ராக் ஃபீடு போவாரு. ராக் இந்த ரெசில்மேனியா வரலைனாலும் ரெசில்மேனியாக்கு அப்புறம் வரும் பட்சத்தில் அவர் சாம்பியன்ஷிப் நோக்கி தான் போவார். ராக் ஏன் ராவுக்கு வராமல் ஸ்மாக் டவுனுக்கு போக போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ரா இப்போ வந்து நல்லாவே வெயிட் ஏறின மாதிரி இருக்குது. ஸ்மாக் டவுன் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஹைப் ஏரில், ஸ்மாக் டவுன் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால யூஎஸ்ஏ நெட்வொர்க்கு ஸ்மாக் டவுனுக்கு பெரிய ரெஸ்லர் வேணுன்றதுக்காக ரெசில்மேனியாவுக்கு அப்புறம் ராக் வந்தாலும் சரி, ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, அவர் வந்து ரா சைடுக்கு வராமல் ரா சைடுக்கு வருவார், சின்ன சின்ன அப்பியரன்ஸ் கொடுத்தாலும். ஆனால் மெயின் ஃபோக்கஸாக ஸ்மாக் டவுனில் தான் இருக்க போகிறாரு. அதனால ஸ்மாக் டவுனில் இருக்க போகிற WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் நோக்கி தான் போக போகிறாரு. சாம்பியன்ஷிப்பை யார் வச்சிருந்தாலும், கோடி ரோட்ஸ் வச்சிருந்தாலும், கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்பை இழந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ராக்கு தான் வந்து அடுத்து வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக மாறுவார். ஏன்னா ராக் வந்து இதை ஆரம்பத்தில் ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. எப்படி ரெசில்மேனியாவில் ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட்ஸ்ட்டை தோத்ததுக்கு அப்புறம் அந்த சாம்பியன்ஷிப்பை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போவார் ராக்கு, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை. ஆனால் மீண்டும் வந்து அதை கோடி ரோட்ஸ் கொண்டு வந்துருவார். இதனால தான் அடுத்து வந்து ராக் வந்து ஸ்மாக் டவுன் நோக்கி போக போறாருன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் ராக் வந்து ஸ்மாக் டவுனுக்கு போயிட்டாரு. ரோமன் ரிங்ஸ் ராவுக்கு வர போகிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கரெக்டாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சூப்பர் ஸ்டார் டிரான்ஸ்ஃபர் விண்டோ நடந்திருக்கு. அதில் வந்து ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் இருந்து ஓஜி பெட்லைன்லாம் ஸ்மாக் டவுன்லேருந்து ராவுக்கு வர போகிறாங்க. ராவில் உள்ள ஜட்ஜ்மெண்ட் டே அப்படியே வந்து ஸ்மாக் டவுனுக்கு போக போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது நடந்ததுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் வந்து சோலோசிக்கா வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரைபிள் காம்பேக்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸோட அடுத்த ஃபியூடு என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் அடுத்த ஃபியூடு சாம்பியன் நோக்கி போவோம், இல்ல ரெசில்மேனியாவுக்கு பிறகு கூட சாம்பியன் நோக்கி போலாம் அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து ரோமன் ரிங்ஸ் ராவில் இருக்கும் பட்சத்தில் அடுத்து ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் கூடிய சீக்கிரத்தில் அவரை சாம்பியன் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிளான் யார் கூடன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கந்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது. இந்த ஃபியூடு பயங்கரமா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் ரெசில்மேனியா வரைக்கும் சாம்பியன் ஆக மாட்டாரு. அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம் டைத்தில் கூட சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி ராக் வந்து ஸ்மாக் டவுனில் சாம்பியன் ஆக போறாரோ அதே போல ராவில் வந்து கந்தர் கூட மோதி ரோமன் ரிங்ஸ் சாம்பியன் ஆக போறாரு. ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கந்தர். ஆனால் இந்த ஃபியூடு சாதாரணமாக இருக்காது, பயங்கரமான ஃபியூடாக இருக்க போது. ஏன்னா இது ஒரு பெரிய மேட்சாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால ரோமன் ரிங்ஸ் வந்து கந்தர் சாம்பியன்ஷிப் இருந்தாலும் இல்லாட்டி யார்கிட்ட இருந்தாலும் ரோமன் ரிங்ஸ் தான் நெக்ஸ்ட் டாப் ஆஃப் தி ரா. இதுதான் அடுத்த திட்டன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.